ஹாய் ஆல், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வெறும் ரசம் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இது வந்து நான்வெஜ் செய்யும்போது மட்டன், சிக்கன், மீன் குழம்பு அது மாதிரி செய்யும்போது கண்டிப்பாக செய்ய வேண்டிய ரசம் இது. அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். இப்போ இந்த ஒரு கிண்ண அளவுக்கு நான் வந்து அரிசி கழுவின தண்ணி எடுத்துக்கிட்டேன். இதில் பண்ணிங்கன்னா தான் ரசம் டேஸ்ட்டாக வரும். நார்மல் தண்ணி எடுக்கக்கூடாது. ஒரு தக்காளி, ஒரு நல்ல ஓரளவுக்கு மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று, புளி இந்த அளவுக்கு சின்ன லெமன் சைஸ்க்கு, 2 காஞ்ச மிளகாய், பெருங்காயத்துண்டு 2, கருவேப்பிலை நான் ஒரு ஈர் காஞ்சி வச்சுருக்கேன். அப்புறம் மிளகு வந்து 1 ஸ்பூனு, ஜீரகம் 1/2 ஸ்பூனு, பூண்டு ஒரு 5 பல், துளியோண்டு கல்லுப்பு எடுத்துக்கிட்டேன். இதை நுணுக்கும்போது நல்லாயிருக்கும், அதனால் கல்லுப்பு சேர்த்து தான் நுணுக்கணும். அப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் அதிலே போட்டுக்கோங்க. கல்லுப்பு வந்து ஒரு 1 ஸ்பூன். மிளகு, ஜீரகம், பூண்டு வந்து நுணுக்கிட்டு வந்துட்டோம் அம்மியில். இப்போ ரசத்துக்கு தேவையான பொருட்களை வந்து இந்த பெரிய பாத்திரத்தில் ஊற்றி கரைச்சிக்க போகிறோம். இது வந்து புளி, இந்த 2 மிளகா வந்து 2 அப்படி கிள்ளி போட்டுக்கோங்க. தக்காளி நல்லா கையால் கசக்கிட்டு போட்டுக்கோங்க, அரியெல்லாம் வேண்டாம். கருவேப்பிலை, பெருங்காயம், இது எல்லாமே நல்லா ஒரு கரைச்சிட்டு புளி சக்கையெல்லாம் எடுக்காமல் அப்படியே கரைச்சி இதிலே விட்டுறணும். இப்போ எல்லாம் கரைச்சாச்சு. இது கூடவே வந்து இந்த மிளகு, ஜீரகம், பூண்டு நுணுக்கிருக்கோம் இல்லைங்களா, இந்த பொடியும் கரைச்சிடணும். அவ்வளோதான். இப்போ ரசம் ரெடி பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டேன். அப்படியே அந்த கரைச்ச பொருட்களை வந்து வச்சு லைட்டாக அந்த பபிள்ஸ் வரும்போது நிறுத்திட வேண்டியதுதான். இந்த ரசம் வந்து ரொம்ப டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். எண்ணெய் எதுவுமே இதில் சேர்க்கல பாருங்கள், தாளிப்பு எதுவுமே கிடையாது. நான்வெஜ் சமைக்கும்போது இது செஞ்சு கொடுத்தோன்னா டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. ரொம்ப குயிக்காக ரெடி பண்ணிடலாம். பேரே வந்து வெறும் ரசம் தான் சொல்லுவாங்க. ரசத்தை கரைச்சி அடுப்பில் வச்ச பிறகு சும்மா கிண்டியெல்லாம் விடக்கூடாது. அப்படியே வச்சு ஒரு 5 நிமிஷத்தில் லைட்டாக பாருங்கள் கார்னரில் பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும். இன்னும் கொஞ்சம் லைட்டாக எல்லா சைடும் வர ஆரம்பிக்கும்போது நிறுத்திடலாம். வச்சு கரண்டியை வச்செல்லாம் கலக்கக்கூடாது. நல்லா கொதி விட்டிங்கன்னா டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது, சுத்தமாக ரசம் வீணாக போயிடும். ஜஸ்ட் அந்த ஸ்டார்ட் ஆகும்போதே வந்து நிறுத்திடலாம். பிகினர்ஸ்க்கு தெரியாது, புதுசாக சமைக்கிறவங்களுக்கு. இப்போ நம்ம ரசத்தை நிறுத்திடலாம். லைட்டாக பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு, இந்த சமயத்தில் நிறுத்திடணும். அவ்வளோதான். ரசத்தை வந்து ஸ்டவ்லேருந்து உடனே இறக்கி கீழே வச்சிடணும். அந்த ஹீட்லேயும் வைக்கக்கூடாது. வச்சு தட்டை போட்டு மூடக்கூடாது. ரசம் ஒரு டேஸ்ட்டு போயிடும். நீங்கள் நல்லா ஆறின பிறகு பாத்திரம் சின்ன பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ நான்வெஜ் கூட வந்து கண்டிப்பாக இந்த ரசத்தை ட்ரை பண்ணுங்கள். ஒரு 30-40 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்குலாம் இந்த மட்டன், சிக்கன்லாம் செய்யும்போது சரியான டைஜஷன் இருக்காது. ஸோ ரைஸ், சிக்கன் போட்டு சாப்பிட்ட பிறகு சாதத்தை கூட இந்த ரசம் போட்டு சாப்பிட்டாங்கன்னா எந்த பிரச்சனையுமே வராது. ஏன்னா ஒரு சொட்டு எண்ணெய் கூட போட்டு தாளிக்கல, ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. உடம்புக்கு ரொம்ப நல்லது.